டாபிக்ல இருந்தா செகண்ட் பார்ட் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் இஸ் a corporate organization which owns or controls productions of goods and services at least one country other than its home country. அதாவது மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கண்ட்ரி, நம்மளோட இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இந்தியா இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு நாட்டில் அதோட பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம வந்துட்டு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னோம். நம்மளோட அமெரிக்காவில் ஒரு கம்பெனி எனக்கு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கால இருந்து நம்மளோட இந்தியாவில் அவங்களோட பிரான்ச் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு மல்டிநேஷனல் கம்பெனி. அதாவது ஒரு கண்ட்ரி இல்லாமல் அவங்களோட ஹோம் கண்ட்ரி இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் பிரான்ச் வச்சிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே எம்என்சி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? எவல்யூஷன் ஆஃப் எம்என்சி வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லைக் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விச் கேம் இன் டு இந்தியா ட்ரேடிங் கம்பெனி அண்ட் தென் இட் இஸ் நெட் throughout the country become a politically dominant. These multinational first start their activities in extractive industries in controlled raw materials and host countries during 1920s and then slowly entered. அதாவது ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனி எது அப்படின்னு சொல்லிட்டுனா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன் அப்படின்னு சொல்றது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட பிரிட்டிஷ்ல வந்துட்டு அவங்களோட பிரான்ச் இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தா நம்மளோட இந்தியாவில் அவங்களோட இன்னொரு பிரான்ச் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் உலகத்தில் உருவாக்கப்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா? 1920s ஸ்டார்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்தெந்த கண்ட்ரில அவங்களோட பிரான்ச் வச்சிருக்காங்களோ அந்த கண்ட்ரில இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா in the manufacturing service and sectors after 1950s, most of the MNCs at present belong to the four major exporting countries: USA, UK, France, Germany. USA means United States of America. UK means United Kingdom. France, Germany. However, the largest is American. 11 out of 15 multinational are Americans. அதாவது 1950ஸ்க்கு அப்புறமா நிறைய சர்வீஸ் செக்டர்ல வந்துட்டு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா ஃபாரின்ல இருந்து நம்ம இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா 4 கண்ட்ரில இருந்து நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மல்டிநேஷனல் கம்பெனிஸ். உலகம் முழுக்க அதிகமாக USA, UK, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த 4 நாடுல இருந்து தான் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா எம்என்சி கம்பெனிஸ் உருவாக்கப்படுது. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நம்மளோட அமெரிக்கால இருந்து வந்ததா இருக்கு. சரிங்களா? growth of MNC வந்துட்டு எப்படி growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். a common form of MNC participations in Indian industry is through entering into the corporation with Indian industrialist trends. அதாவது நம்மளோட எம்என்சி கம்பெனிஸ் வந்துட்டு இங்கே முக்கியமாக இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக உருவாக்குற எம்என்சி, அதாவது மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்க்கான இண்டஸ்ட்ரி பாலிசிஸ் தான். சரிங்களா? ஆஃப் லிபரேஷன்ஸ் இன் 1980s gave the substantial support of foreign collaborations. Thus the would clear from the fact that total 12,716 foreign collaborations agreements signed between 1948 to 1988. 1948லேருந்து 1988 வரைக்குமே ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட, ஃபாரின் கம்பெனிஸ் கூட நம்ம கிட்டத்தட்ட 12,760 ஃபாரின் சைன்மெண்ட்ஸ் வந்து, அதாவது கூட்டு ஒப்பந்தங்கள் வந்துட்டு கொலாபரேஷன் அப்படின்னு சொன்னா கூட்டு ஒப்பந்தங்களை வந்துட்டு நம்ம சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? as a result of liberalization foreign investments policy FIP announced in July August 1991, there is a further support of foreign collaborations and increased flow of foreign direct investments. அதுக்கடுத்து ஃபாரின் பாலிசியில் வந்து நம்ம ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 1991 நம்ம புதுசாக பாலிசிஸ் வந்துட்டு கொண்டு வரும். அது மூலமாக வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, சில ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரீசன் ஃபார் தி growth ஆஃப் எம்என்சி கம்பெனிஸ் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான், as the operations of large sized firms expand, it seeks more extensions of its activities beyond the physical boundaries of the country in which the corporate. அதாவது இந்தியாவில் வந்துட்டு எம்என்சி கம்பெனிஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நிறைய கம்பெனிஸ் உருவாக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் வந்துட்டு லேண்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து மார்க்கெட் superiorities. A multinational firm enjoys a number of marketing superiorities over national firms. It enjoys market reputations and faces less difficulties selling the products and adopt the effective advertising and sales promotions techniques. அதாவது இப்போ வந்துட்டு எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு உலகளவில் இப்போ வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கம்பெனி இருக்கு, அவங்களோட ப்ராடக்ட் நம்மளோட இந்தியாவில் சேல் பண்றதுக்கு இந்த எம்என்சி கம்பெனிஸ் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அவங்க ஈஸியா அட்வர்டைஸ் பண்ணி ஈஸியா சேல் பண்றதுக்கு, அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒண்ணா வந்துட்டு இது இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஃபினான்ஷியல் superiorities, அதாவது ஃபினான்ஷியல்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு பெனிஃபிட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இட் ஹாஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ். இட் ஹாஸ் easier access. Financial superiorities. It has financial resources and high level of funds utilization. It is easier to access external capital markets because it is international reputation able to raise more international resources. இப்போ வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த
ஃபினான்ஷியல் எம்என்சி கம்பெனிஸ் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது சரிங்களா. இப்போ ஒரு அமெரிக்க கம்பெனி நம்மளோட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு அமெரிக்க டாலர் நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி யூரோப்பில் இருக்கிறவங்க யாராச்சும் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் யூரோ வந்து நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று சரிங்களா. அதுக்கடுத்து டாப் 10 மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ 2018 டாப் 10 மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் எது அப்படின்னு சொன்னால் சோனி கார்பரேஷன் அது வந்துட்டு நெட்டில். அதுக்கடுத்து ஹவ் லெஃப்ட் பேக்ட் அதாவது ஹெச்பி வந்துட்டு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இவங்க வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டாடா குரூப் வந்துட்டு சிட்டி குரூப்ஸ், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் வந்து பெப்சி கம்பெனி, ஐபிஎம் வந்துட்டு கோகோ கோலா கம்பெனி சரிங்களா. இவங்கள தான் டாப் 10 எம்என்சி கம்பெனிஸ். டெக்னாலஜிக்கல் சுப்ரேட்டர்ஸ் டெக்னாலஜிக்கலாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தி மெயின் ரீசன் வை எம்என்சிஸ் ஹேவ் பின் என்கரேஜ் பை தி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் சுப்ரீரியரிட்டிஸ் ஆன் விச் தீஸ் ஃபார்ம்ஸ் ப்ராசஸ் த கம்பெட் நேஷனல் கம்பெனிஸ். இப்போ வந்து டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் இப்போ வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே எம்என்சி கம்பெனிஸ் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ். MNCs have research on development engaged in task developing new products and superior designs for existing products. அதாவது ப்ராடக்ட் அது எம்என்சி கம்பெனிஸ் உருவாக்குறதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு புது இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு மக்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி இருக்குன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடியூசிங் தி சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோயர் காஸ்ட் வித்வுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். அப்போ அது இப்போ வந்து ஒரு அமெரிக்கா கம்பெனி இப்போ இருக்குன்னு வச்சோம், ஆப்பிள் கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு காசு செலவாகும் இல்லை. அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். அதனால அந்த ப்ராடக்ட் செல் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எம்என்சிஸ் ரெடியூஸ் ப்ரைஸ் அண்ட் இன்க்ரீஸ் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சூமர்ஸ் வேர்ல்டு வைட். அது எம்என்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்துட்டு ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு வேர்ல்டு வைடாக இன்க்ரீஸ் பண்ணது சரிங்களா. எம்என்சி இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன்ஸ். அதாவது அவங்களோட கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதர் கண்ட்ரிஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகும்போது டேக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கான டேக்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால டேக்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பரிங் ஜாப் க்ரோத் அண்ட் இன் லோக்கல் எக்கனாமிக்ஸ். அதாவது இப்போ எம்என்சி கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி கம்பெனிஸ் உருவாகிறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேர் வே ஃபார் கார்பரேஷன்ஸ் டு டெவலப் ஏ மோனோபாலி ஃபார் சர்டன் ப்ராடக்ட்ஸ். அது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி அதிகமான ப்ரைஸ் விற்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா. தே ஆர் ஆல்சோ டிட்டர்மைன் தி எஃபெக்ட்ஸ் ஆன் தி என்வரன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்துகிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து தி இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் எம்என்சி இஸ் இன் டு எ host countries economy may also lead to the downfall of smaller local business. இப்போ வந்துட்டு எம்என்சி கம்பெனி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்என்சி கம்பெனி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுக்கு எம்என்சி பிரீச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அஸ்யூமிங் தி லாஸ் அண்ட் லீவரேஜிங் தி பிஸ்னஸ் அஜெண்டா அண்ட் கேபிட்டல். அப்போ வந்துட்டு ஒரு எம்என்சி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு நிறைய கரப்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கிற மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹீரோ மோட்டர் காஃபி உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது, பஜாஜ் பூனேயில் இருக்குது, டிவிஎஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு மும்பையில் இருக்குது சரிங்களா. பாரத் ஏர்டெல்லோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்குது. இதெல்லாமே இந்தியாவில் இருந்து இந்தியாவில் உருவான எம்என்சி கம்பெனிஸ் அதர் கண்ட்ரீஸில் அவங்களோட பிரான்ச்சஸை வச்சுருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஃபேட் ரேட் practices and World Trade Organization. Fair trade practices and World Trade Organization. Fair trade is a way of doing businesses ultimately aims to keep smaller firms active part of the world marketplace. அதாவது ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் ட்ரேடர்ஸ் இருக்காங்களா, ஸ்மால் பிஸ்னஸ்மேன், ஸ்மால் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லையும் சரி உலகளாவிய வர்த்தகத்தில் வந்துட்டு பங்கேற்க செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேர் ட்ரேடோட முக்கியமான நோக்கம் சரிங்களா. ரைசிங் அண்ட் ஸ்டெபிளைசிங் தி இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய கல்வியினர்கள் அது இங்கே இருக்கக்கூடிய சின்ன ஸ்மால் ஃபார்மர்ஸ், அதாவது சிறிய விவசாயிகள், சிறிய ஒர்க் செய்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான இன்கம்ஸை ஏற்படுத்தி தரணும். மோர் ஈக்விட்டபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிங் தி எக்கனாமிக் கெயின்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிஸ்க் அசோசியேஷன் வித் தி ப்ராடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் தீஸ் குட்ஸ். அதாவது ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து இன்க்ரீஸிங் தி ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கேபிட்டலிஸ்ட் ப்ரொடியூசர் குரூப்ஸ். அதாவது இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஃபார்மர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் சொன்னால் அந்த ப்ராடக்ட்டுக்கான
ப்ராப்பரான ப்ரைஸ் வந்துட்டு கிடைக்கிறது உறுதி செய்யுது. அதுக்கு ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்புகளும் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது இந்த ஃபேர் ட்ரேடோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? அதுக்கடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதோட பிரின்சிபல்ஸ் உள்ள கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் ப்ராடக்ட் ப்ரொடியூசர்ஸ். அதாவது ரொம்பவே எக்கனாமிக்கலாக டிஸ்அட்வான்டேஜராக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான நோக்கம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொன்னால் வியாபாரம் நடக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கணும். சரிங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கவுண்டிங்லும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபெரா அப்படின்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1974 ஃபெரா அப்படிங்கிறது வந்துட்டு கொண்டு வரும். அதாவது ஃபாரின் மணியை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ரெகுலேஷனை வந்துட்டு இது பார்க்கப்படுது. அது ரொம்பவே ஈஸி பண்ணிச்சு. அதுக்கடுத்து ஃபெமா அப்படின்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1990. ஃபெமா எக்ஸ்பென்சஸ் தி மேனேஜ்மெண்ட் அதாவது வந்து ரெகுலேஷன்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அமெரிக்க டாலர் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்காச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணது தான் இந்த ஆக்ட். சரிங்களா? அதுக்கடுத்து ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபேர் ப்ரைஸ். அதாவது ஒரு உண்மையான ப்ரைஸை வந்துட்டு நமக்கு கொடுக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து என்ஷூரிங் நோ சைல்ட் லேபர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். அதே மாதிரி இந்த ஃபேர் ட்ரேடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்கிறது, குழந்தை தொழிலாளர்கள் யாருமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை கொத்தடிமைகள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஃபேர் ட்ரேடோட முக்கியமான நோக்கம். அது கமிட்மெண்ட் ஆன் நான் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதாவது இந்த ஃபேர் ட்ரேடோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும். அதேமாதிரி ஜெண்டரில் வந்துட்டு பாலின விகிதம் வந்துட்டு பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? அதுக்கடுத்து கேட் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். அது வந்துட்டு கேட் வாஸ் சைன்ட் in 23 countries in 1947. India was one of the founder members of GATE. The Director General of GATE is Arthur Dungal. Came up with a draft final act known as the Dungal's draft was approved and signed. அதாவது 1947 23 கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து இந்த கேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படுத்துறாங்க. அதுல இந்தியாவும் ஒரு அந்த 23 கண்ட்ரிஸ் உருவாக்கின மெம்பர்ஸ்ல இந்த இந்தியாவும் வந்துட்டு ஒரு மெம்பர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு சொன்னா ஆர்த்தர் டங்கல் அப்படிங்கிறது தான். அவர் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வர அது வந்து டிராஃப்ட் ஃபைனல் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இங்க வந்துட்டு நிறைய எந்தெந்த மாதிரியான எந்தெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அது வந்துட்டு டங்கல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? GATE's primary purpose to increase the international trade reducing the various tariffs and quota subsidies while maintaining the meaningful regulation. இந்த 23 countries இருக்கு இல்லையா, இந்த 23 countries-குள்ளார வந்து நிறைய டேக்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ண ப்ளஸ் வந்து பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கேட்டோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது, நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. எங்கெங்க எந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் நடக்குது சுவிட்சர்லாந்து 1947. செகண்ட் மீட்டிங் வந்து 1949 நடக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி சைன்ட் ஆஃப் ஃபைனல் Act of Uruguay round by member of GATE April 1994 paved the way for setting up World Trade Organization. An agreement to effect was signed in 104 members. The WTO agreements came into force in January 1995. அதாவது 1947 உருவாக்கப்பட்ட இந்த கேட் இருக்குல்ல, கேட்டோட முக்கியமான ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னா 1994 நடந்த உருகுவே மீட்டிங். சரிங்களா? அந்த மீட்டிங்கோட முடிவில் தான் இந்த WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. அதனால 104 நாடுகள் ஒன்னா சேர்ந்து இந்த 1994 இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் 1995 ஜனவரி 1 இருந்து இந்த WTO ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு உருவாகுது. சரிங்களா? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனீவா சுவிட்சர்லாந்து இருக்கு. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ட்ரேட், அதாவது உலகளாவே வர்த்தகத்தை வந்துட்டு சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம். அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா டைரக்டர் ஜெனரல், 4 டெப்டி டைரக்டர் ஜெனரல்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா 600 ஆஃபிஷியல் ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் 80 மெம்பர்ஸ் கண்ட்ரி 80 கண்ட்ரிஸ் வந்துட்டு அதோட மெம்பரா இருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து WTO-வோட முக்கியமான நோக்கம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ட்ரேட் அப்படின்னு சொன்னா உலக வர்த்தக நிறுவனம். சரிங்களா? ட்ரேட் அப்படின்னு சொன்னா வர்த்தகம், வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா உலக, ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னா நிறுவனம். டு செட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், அதாவது உலகளாவே வர்த்தகத்துக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏற்படுத்தி எங்கள் WTO மிக முக்கியமான நோக்கம். அதுக்கடுத்து டு ப்ரொவைட் ஏ ஃபோரம் ஃபார் ஏ நெகோசியேஷன் நாட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேட் அண்ட் லிபரலைசேஷன். அதாவது இப்போ உலகளாவே வர்த்தகம் நடக்கும்போது ஒரு 2 நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு மன்றமா வந்துட்டு ஒரு
ஆஃபீஸாக வந்துட்டு இது இருக்குது சரிங்களா. ரிசால்வ் த ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், அதாவது இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் நடக்கும்போது ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது இவங்களோட முக்கியமான நோக்கம். அதுக்கடுத்து இன்ட்ரடக்ஷன் அட் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்ட் கேன் கோ டுகெதர், அதாவது என்வரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டும் அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப் ஆகுது ஈக்குவலாக பார்த்துக்கிறது இவங்களோட முக்கியமான நோக்கம். அதுக்கு என்ஷூரிங் டெவலப்டு கண்ட்ரிஸ் செக்யூர் பெட்டர், அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸை டெவலப்டு கண்ட்ரிஸாக மாற்றணும். அதே மாதிரி இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களை முன்னேற்றம் அந்த மாதிரியான எல்லாமே வந்துட்டு இவங்களோட வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான நோக்கம் சரிங்களா. அதுக்கு ட்ரேட் ரிலேட்டட் டு ஆஸ்பெக்ட்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா intellectual property right may be then defined as information without commercial value. Under TRIPS, patents shall be available for the investors and when the product or process shall be fields industry technology. TRIPS agreements covers the 7 areas of intellectual properties rights. இப்போ வந்துட்டு பேட்டன் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் காப்பி ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. காப்பி ரைட் அப்படிலாம் பேட்டன் ரைட் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நாங்கள் தான் அது முழுக்க நாங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பேட்டன் ரைட்ஸ். அதே மாதிரி ட்ரிப்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன், இப்போ வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்துட்டு இங்கேருந்து நிலாவில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம போர் போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடியா வந்துட்டு நாங்கள் தான் உருவாக்கணும், இந்த ஐடியா வந்துட்டு வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம். வேற யாரும் யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு வந்துட்டு அதுக்கான தேவையான உரிமை வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் பேட்டன் ரைட்ஸ் சரிங்களா. அந்த பேட்டன் ரைட்ஸில் வந்துட்டு இன்டெலெக்சுவல், அதாவது இன்ஃபர்மேஷனுக்கான பேட்டன் ரைட் வந்து ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இம்பாக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஏற்படுறதுனால எந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொன்னால் பெட்டர் எக்கனாமிக் இன்க்ரீஸ் ரேபிட் டெவலப்மெண்ட், அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எம்என்சி கம்பெனிஸ் உருவாதனால நிறைய வந்துட்டு கிடைச்சிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக் growth ஏற்பட்டிருக்கு சரிங்களா. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட், இப்போ வந்து ஃபாரின் கம்பெனி வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் வந்து டெவலப் ஆயிருக்கு சரிங்களா. குளோபலைசேஷன் ரேப்பிட்லி இன்க்ரீஸ், அதாவது குளோபலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கூட்ஸ் வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமானது இருக்குது. அதுக்கு நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டூ மச் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேம்ப், அது இப்போ வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு டூ மச் ஆஃப் அதிகமான இன்கம் வருது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அங்கே வந்துட்டு நிறைய அன்ஃபேர், அதாவது இப்போ டேக்ஸ் வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 1 கோடி ரூபா ஒரு பட்சத்தில் அவங்க 10 லட்ச ரூபா டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதே வந்து 10 லட்ச ரூபா அவங்க எதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இல்லீகலாக வந்துட்டு நிறைய கரப்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேஷனல் இன்டெகிரிட்டி வந்துட்டு கெடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒருவேளை குறையறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நிறைய எக்கனாமிக்கல் க்ரோத் டெவலப் ஆகும்போது வந்து பார்த்தா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸும் வந்துட்டு அதிகப்படியான அளவில் பயன்படுத்தப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸும் அதனால அழிக்கப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் சரிங்களா. அதுக்கடுத்து சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷனில் இருக்க மிக முக்கியமான ப்ராப்ளம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்ட் ஆல் 3 கண்ட்ரிஸ் வில் நாட் தி ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி, அதாவது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கண்ட்ரிலும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கினாதான் அது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா. தி ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டபிலிட்டி அண்ட் டெவலப்பிங் வேர்ல்ட். இப்போ வந்து திடீர்னு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, திடீர்னு வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நாங்கள் இது ரிட்டர்ன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும் சார். அதான் இன்ஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படும் சரிங்களா. அந்த தி இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு வுட் இன்க்ரீஸ் தி குளோபல் காம்படிஷன்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குளோபலாக வந்துட்டு நிறைய ப்ராப்ளங்கள், நம்ம என்னோட கம்பெனி ஃபஸ்ட்டாக உன்னோட கம்பெனி ஃபஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிஷன் ஏற்படும். அது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு கரெக்டாக அவங்க ஏற்படுத்துவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து உலகளாவிய இன்பேலன்ஸ் வந்துட்டு ஏற்படுது சரிங்களா. குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரி, அதாவது இன்டர்நேஷனல் எம்என்சி கம்பெனிஸ் உருவாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இன்ஸ்டபிலிட்டி, சைல்டு லெவல்ஸ், அதாவது குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் கொத்தடிமைகளை ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து பீப்புள் ஸ்டார்டட் கன்சூமிங் மோர் ஜங்க் ஃபுட்ஸ், திஸ் காஸ் தி டிகிரேடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். இப்போ பீஸா பர்கர் அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் சரி. இதை எதனால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மள எம்என்சி கம்பெனிஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலமாக தான் இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் வந்து பார்த்தா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா இம்யூனிட்டி வந்துட்டு இருக்கிறதுல அதனால நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்கு குளோபலைசேஷன் ஹஸ் லெட் டு தி என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன், இங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்தா அழிக்கக்கூடிய ஒரு கான்டினென்ட்டாக வந்துட்டு இந்த குளோபலைசேஷன் வந்துட்டு ஏற்படுது சரிங்களா. இவ்வளோ இந்த லெசன்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன். Trade. Choose the correct answer. Question 1. Who is the head of the World Trade Organization, WTO? Options are A. Ministerial Conference, B. Director General, C. Deputy Director General, D. None of these. Correct answer is B. Director General. Question 2. How many countries were membership in WTO at present? Options are
Question 3. Colonial advent in India. Options are A. Portuguese, Dutch, English, Danish, French. B. Dutch, English, Danish, French. C. Portuguese, Danish, Dutch, French, English. D. Danish, Portuguese, French, English, Dutch. Correct. English, Danish, French. Question 4. Who first came to India for trading purpose? Options are A. Roman Empire. First question, who is the head of the WTO, World Trade Organization, Director General? Second one, colonial advent in India. Option A, Portuguese, Dutch, English, Danish, French. Third one, GATT's first round held in Geneva. Fourth one, India signed the Duncan Proposal in 1994. Fifth one, who granted the English Golden Fireman in 1632? Sultan of Golconda. Sixth one, foreign investment policy announced in July-August 1991. Seventh one, Indian government was introduced new economic policy in 1991. Fill in the blanks. First question, a better economy introduced rapid development of the capital market. Second one, WTO agreement came into force from 1st January 1995. Third one, the term globalization invented by Professor Theodore Levitt. Match the following. Multinational corporation in India. Infosys, MNC, minimize cost of production. GATT, 1947. 8th Uruguay Round, 1986. WTO, enforce international trade. 352